வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்க போது. வெல்கம் பேக் டு another vlog. கைஸ், டைம் இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. நம்ம வீட்டாண்ட தான் இருக்கேன். கோவில் ஏதோ போயிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேற்று வந்து படுத்து தூங்கும்போது 11:30 ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் லோடு புக் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் லோடு எடுக்க போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து பக்கத்தில் தான், ஒரு 700 மீட்டர் வீட்டு பக்கத்துலேயே தான். ஸோ அதை எடுத்துகிட்டு let me go and take and I don't know where is the drop location. Guys, அங்கேருந்து லோடெல்லாம் ஏற்றியாச்சு. லோடு ஏற்றி நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து SIT நகரில் தான் இறக்கணும். 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அடுத்த பிக்கப் லொக்கேஷனுக்கு. அடையார் போய் பிக்கப் பண்ணும். கைஸ், அந்த ஆர்டர் வந்து கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஒரு டோமரு. ஸோ அடுத்த ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கேன். தரமணியிலேருந்து கோடம்பாக்கம் வரைக்கும் போகணும். ஸோ கைஸ், தரமணியிலேருந்து லோடு ஏற்றியாச்சு. ஜஸ்ட் ஒரு 4 எலக்ட்ரிக் பாக்ஸு தான். அதாவது நேராக கோடம்பாக்கம், இங்கேருந்து 12 கிலோமீட்டர் பண்ணுவோம். ஸோ கீழ்கட்டளை நறுக்கிட்டு இருக்கோம் கைஸ். நம்ம அந்த லோடு இறக்கிட்டு அடுத்த லோடு பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். கோடம்பாக்கத்துலேருந்து போரூர் போகணும். ஸோ கைஸ், அங்கே ஒரு இடத்துல லோடு இறக்கி அடுத்த இடத்துல போரூரில் இறக்க போயிட்டுருக்கேன். டைம் 2 o'clock ஆகுது. இன்னைக்கு ரொம்ப மோசம். ஸோ கைஸ், நம்மளுக்கு 3rd லோடு புக்கு, 4th லோடு எடுக்க போயிட்டுருக்கேன். இங்கே வானகரத்தில் இருந்து நம்மளுக்கு பாடி போகணும். என்ன லோடுன்னு தெரில, போய் பார்த்தா தான் என்ன லோடு ஏதுன்னு தெரியும். ஸோ லோடு எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். நம்ம லோடெல்லாம் ஏற்றி நம்ம பாடி போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் அயனம்பாக்கம். நம்ம இப்போ அயனம்பாக்கத்துலேருந்து காக்கலூர் போயிட்டுருக்கோம் லோடு எடுத்துகிட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30க்கு மேலே ஆகுது, 6:30 ஆகுது. ஸோ இங்கேருந்து அங்கே ரீச் ஆகிறதுக்கு எப்படி போனாலும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகிடும். ஸோ வாங்க இதுக்கு கொண்டு போய் இறக்கலாம். நம்ம ஆவடி பட்டாபிராம்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருநின்றியூர் அந்த இடத்துல தான் இருக்கும். இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு 14 கிலோமீட்டர்ஸ், 14 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இறக்க வேண்டிய இடத்துக்கு. ஸோ ஈவினிங் டைம் அண்ட் டிராஃபிக்லாம் கொஞ்சம் ஹை பிச்சில் வந்துட்டுருக்கிறனால ஐ டோன்ட் திங்க் ஸோ வி ஆர் கோயிங் டு ரீச் அட் த எக்ஸாக்ட் டைம். ஸோ பார்ப்போம். அப்படியே இருட்டாயிடுச்சு. நம்ம வேப்பம்பட்டு தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷனுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக மழையெல்லாம் வரா மாதிரி இருக்குது திருவள்ளூர் சைடில். பட் இட்ஸ் ஓகே, லெட் மீ கோ அண்ட் ட்ராப் have the fun. ஸோ இதை கொண்டு போய் இறக்கிட்டு என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியல. ஸோ இதை கொண்டு போய் இறக்கிட்டு நம்ம ஏதாவது கிடைக்குமா இல்லை வீட்டுக்கு போகலாமான்னு பார்ப்போம். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சுடுகாட்டுக்குள்ளே ஏற போகிறோம். இதெல்லாம் சைடில் எல்லாம் வீடு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரொம்ப டேஞ்சரான சுடுகாட்டுக்குள்ளே ஏற போகிறோம். இங்கே பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குது இடம். ரெண்டு விண்டோலாம் மூடிட்டேன். 2 சைட்லேயும் விண்டோலாம் மூடியாச்சு. எப்படி இருக்குன்ட்டு இருட்டு தான். பார்த்தீங்களா, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. எதுவும் இல்லை இங்கே. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்பயாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்கன்னா எப்போ கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இங்கே டெத் ஆகிருக்காங்க. தூரத்தில் லைட்டு தெரியுது. நம்ம
நம்ம ரோட்டுக்கு நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். ரோட் சைடில் நெருங்கிட்டோம் கைஸ். செம டெரரா இருந்தது. ஏ காத்தாயி ஓடி போயிடு, அவனை ஆள் தான் ஒன்று சாவச்சிரு. சப த்ரில்லிங்காக இருந்தது இந்த வழியாக நைட்டில் வர்றதுக்கு. நான் டேஸில் நிறைய இந்த வழியாக வந்திருக்கேன். பட் இது நைட்டில், அதுவும் இந்த ஒரு 11:30 அந்த டைமில் இப்போ இந்த வழியாக வந்தது. ரோட்டுக்கு வந்தாச்சுங்க. இனி பயப்பட வேண்டியதில்லை. ரோட்டுக்கு வந்து ஏறியாச்சு. காட்டுக்குள்ளே இருந்து தான் நம்ம இங்கே வந்தோம். இருட்டு தெரியாது. ஸோ இதுதான் வைண்ட் அப் பண்ணுற டைம்ங்க. So hope you guys are enjoy the today's vlog and see you on next vlog. Till then, bye bye.